Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு சேமியா பாயசம். அதாவது பாசிப்பருப்போட நம்ம சேமியாவும் சேர்த்து பாயசமா பண்றோம். ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. பாசிப்பருப்பு நல்ல ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் பருப்பு. இதில் ஒயிட் சுகர் சேர்க்காம நல்ல ஹெல்தியான நாட்டு வெல்லம் சேர்த்து அழகாக குக் பண்ணி பாயசம் பண்ணுறோங்க. ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட, ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. அதாவது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. பாசிப்பருப்பு வறுபட்டு நல்லா வாசனை வரணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இந்த சூடான நெய்யில் நான் ஒரு 10-15 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவக்க வறுத்து விட்டுறலாங்க. சூடான நெய்யில் போட்டோம், டக்குன்னு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்படி தேங்காய் துண்டுகளை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து பருப்பு பாயசமில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வாயில் கடிப்படும் போது. அடுத்தது திராட்சை, உலர் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த ட்ரை கிரேப்ஸ் நல்லா வறுபட்டு நல்லா உப்பலாகி வரட்டும். பாருங்கள், கிரேப்ஸ் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு விட்டுறலாம். இப்போ அடுத்தது அதே பேனில் நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருந்தோம், 1/4 கப் அதில் பாதி அளவுக்கு மட்டுமே நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் சேர்க்கிறேன். வறுக்காத சேமியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து வறுத்துக்கங்க. ஸோ நம்ம பாயசமில் சேர்க்கும்போது ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நல்லா வறுத்து விட்டுறலாம். நெய்யில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இங்கே வறுத்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் நான் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம், நான் இங்கே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். இடையில கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த டைம் கேப்பில் வெள்ளைப்பாகெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளத்தை கரைச்சி வடித்து வச்சுக்கலாங்க. நான் இங்கே 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன், ஜாகரி. அதாவது 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு சேமியா, இதுக்கு 1 கப்பு வெல்லம். இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா தித்திப்பாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி வச்சு நல்லா இதை கொதிக்க விடுவோம். அதாவது வெல்லத்தை தட்டி போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, நல்ல ஒரு ஃபுல் பாயில் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், வெள்ளைப்பாகு ரெடி. அடுத்தது ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. பருப்பு பாயசமில் பர்டிகுலர்லி தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் பால் தான் கம்பல்சரியாக சேர்க்கணுன்னா அப்படி இல்லை, நீங்கள் பசும்பாலும் சேர்க்கலாம். நான் இங்கே தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். மொதல் பால், 2வது பால் ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு திக்கான தேங்காய் பால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இங்கே பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துடலாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது தான் பர்ஃபெக்டாக சேமியா வெந்து வரும். ரொம்ப முதல்லையே நம்ம சேமியா சேர்த்துட்டோம்னா குழஞ்சி போகும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு 1/4 கப்பு சேமியாவை நம்ம வறுத்து வச்சுருந்தோம், அது வெந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அகைன் அந்த மூடியை போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டுமே சிம்மில் வச்சு வேக வைங்க. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சேமியா வெந்துடும்.
இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அந்த சேமியாவும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு, தண்ணி கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு சேர்த்துடலாங்க. வெள்ளைப்பாகு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். வெள்ளைப்பாகோடு சேர்ந்து அகைன் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரையோடு பொடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் ஒயிட்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுருவோங்க. இப்போ வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, தேங்காவை இந்த பாயசமில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகட்டும். பாருங்கள் திக்காயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்க்கக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி அந்த கொதிப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் அல்லது பசும்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன் கொதிக்கும் போது நம்ம பால் சேர்க்கக்கூடாதுன்னா, வெல்லம் ஜாகரி சேர்த்து செய்கிற பால் பாயாசத்துக்கு நம்ம கொதிக்கும் போது பால் சேர்த்தா டக்குன்னு பால் திரிஞ்சிரும். அதனால் ரொம்ப கொதிக்கும் போது நம்ம பால் சேர்க்கக்கூடாது. நல்ல ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். அதை விட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்க்கறது இன்னுமே பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக பால் தெரியாது, பாயசம் நல்லா இருக்கும். நான் இங்கே தேங்காய் பால் சேர்த்துருக்குறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்ட தேங்காய் பால் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ அகைன் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. அந்த தேங்காய் பால் கொஞ்சம் திக்காகும், இந்த பாயசமோடு நல்லா கலந்துரும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க, ஜஸ்ட் லைட்டாக மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள் பாயசம் திக்கானது தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கெட்டியாயிரும் பாயசம். சேமியாவும் சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாசிப்பருப்பு சேமியா பாயசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாசிப்பருப்போட சேமியா, வெள்ளைப்பாகு, தேங்காய் பால் விட்டு இந்த பாயசம் செஞ்சுருக்குறோம். அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் பண்டிகை நாட்கள்லேயும் ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.